I welcome you to learn English. I did not took. Did அப்படிங்கிறது do verb. Do verbsலாம் என்னென்ன? Do, does, did. இந்த மூணுமே do verbs. Took அப்படின்னா என்ன அர்த்தம்? எடுத்தேன் அப்படின்னு அர்த்தம். Past tense. Past tenseல ஒரு முக்கியமான ரூல். Did வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி past tense verb வரக்கூடாது. I did not take அப்படி தான் இருக்கணும். Okay, did plus present verb. Did plus go is equal to went. இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். வேலையை குறிக்கும் வார்த்தை verb அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு ஃபார்ம் இருக்கும், பாஸ்ட் டென்ஸில் ஒரு ஃபார்ம் இருக்கும். இப்போ டேக் அப்படின்னா எடுக்கிறது, past tense took, past participle taken. அதே மாதிரி open, opened, opened, buy, bought. இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்புக்கும் past form, past participle form இருக்கும். இதை நீங்கள் டிக்ஷனரியில் இந்த லிஸ்ட் இருக்கும், இல்லை இன்டர்நெட்லேயும் நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். did அப்படிங்கிற வார்த்தை past tense குறிக்குது. அதை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்பு வேலையை குறிக்கும் வார்த்தை வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். இது ஒரு முக்கியமான ரூல். ஓகே, டிட் ப்ளஸ் கோ. கோங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். டிட் ப்ளஸ் கோ இஸ் ஈக்குவல் டு வெண்ட். வெண்ட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அதாவது ஐ டிட் கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ வெண்ட் அப்படின்னு அர்த்தம். நான் சென்றேன், நான் போனேன். ஐ டிட் நாட் கோ, இந்த இடத்துல பாருங்களேன், கோ தான் வந்துருச்சு. ஐ டிட் நாட் கோ நெகட்டிவில் வர்றப்ப கோ அப்படின்னு வருது பாருங்கள். அதே மாதிரி ஐ டிட் நாட் டுக், இது ராங், கிராமட்டிக்கலி ராங். ஐ டிட் நாட் டேக். டிட்டை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். ஐ ஒர்க்டு, நான் வேலை செய்தேன். இது பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். ஐ ஒர்க்டு. ஐ டிட் நாட் ஒர்க், நான் வேலை செய்யவில்லை. ஐ மேடு, நான் தயாரித்தேன். ஐ டிட் நாட் மேக், நான் தயாரிக்கவில்லை. மேக் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம். ஹீ சேஞ்ச்டு, அவர் மாறிவிட்டார். ஹீ டிட் நாட் சேஞ்ச், அவர் மாறவில்லை. ஸோ இந்த சேஞ்சுன்னு வர்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதுவே நெகட்டிவில் வர்றப்ப சேஞ்ச் அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள், அதுவும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். ஹீ டிட் நாட் சேஞ்ச் அப்படிங்கிறதும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். வி மூவ்டு, வி டிட் நாட் மூவ், நாங்கள் நகர்ந்தோம், நாங்கள் நகரவில்லை. we did not move. she bought, bought அப்படிங்கிற வார்த்தை buy அப்படிங்கிற வார்த்தையோட past tense. she bought, she did not buy. எப்படி மாறுதுன்னு பாருங்க. they brought, they did not bring, அவர்கள் கொண்டு வரவில்லை. the students ran, ரன்னோட past tense ran, மாணவர்கள் ஓடினார்கள். the students did not run, மாணவர்கள் ஓடவில்லை. கார் ஸ்டாப்டு, கார் நின்றது. கார் டிட் நாட் ஸ்டாப், கார் நிற்கவில்லை. ஐ ஏட், நான் சாப்பிட்டேன். ஐ டிட் நாட் ஈட், நான் சாப்பிடவில்லை. ஸோ அந்த ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஏட். யூ டாட், நீங்கள் கற்பித்தீர்கள். யூ டிட் நாட் டீச், நீங்கள் டீச் பண்ணவில்லை. ஸோ இந்த ரூல் எப்போவுமே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும் பாஸ்ட் டென்ஸில் வர்றப்ப. அடுத்த வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ரூலில் மாடல் சென்டென்சஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.